இந்த எபிசோடில் நாம இயக்குனர் நாராயண் இயக்கத்தில் எழுந்திருக்கிற பேட்டில் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராப் பாடகராக உருவெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கும் அர்ஜுன் பிரபாகரனும் பள்ளி ஆசிரியை ஆராத்யாவும் காதலிக்கிறாங்க. கடுமையான உழைப்பால் அர்ஜுன் பிரபாகரனுக்கு வெளிநாட்டில் இசை நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. இதற்கிடையில ஆராத்யா பணிபுரியும் பள்ளியில மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொள்றாங்க. இதன் பின்னணியிலே திடுக்கிடும் பல சமூக விரோத செயல்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடையும் ஆராத்யா இதனை அனைவருக்கும் தெரிவிக்க நினைக்கிறாங்க. இதற்காக காதலன் அர்ஜுன் பிரபாகரனுடன் மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கு ஆராத்யா தயாராகிறாங்க. இந்த சூழல்ல அர்ஜுன் பிரபாகரின் முயற்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட இசை நிறுவனம் முட்டுக்கட்டைகள் போடுது. அதேவேளை ஆராத்யாவை தீர்த்து கட்டவும் ஒரு கும்பல் கொலை விலையுடன் தெரியுது. சுற்றி நடக்கும் சதி வேலைகளில் இருந்து அர்ஜுன் பிரபாகரன் மற்றும் ஆராத்யா ஜோடி தப்பித்தார்களா, தங்கள் கண்முன் நடக்கும் சமூக விரோத செயல்களை உலகறிய செய்தாங்களா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. புதுமுகம் என்பதாலோ அர்ஜுன் பிரபாகரன் நடிப்பில் கொஞ்சம் பதட்டம் எட்டி பார்க்குது. ஆனாலும் முடிந்ததை முயற்சித்து கவனம் எடுத்திருக்கிறாரு. அழகு தாண்டி அளவா நடிப்பிலும் கவர்றாங்க ஆராத்யா. சுப்பிரமணிய சிவாவின் வில்லத்தனம் ரசிக்க வைக்குது. போலீஸ் அதிகாரியாக வரும் சரவண சுப்பையா, அரசியல்வாதியாக முனிஸ்காந்த் மற்றும் சுருளி, காயத்ரி உள்ளிட்ட அனைவரும் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்காங்க. இயல்புத்தன்மை மாறாமல் காட்சிகளை படமாக்கியிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஆர் யுவராஜ். ஜீவாவின் இசை சுமாராகவும் சொல்லலாம். அழுத்தம் நிறைந்த காட்சிகள் படத்திற்கு பலம், திரைக்கதையில் தடுமாற்றம் தெரியுது. ராப் இசைக்கு முக்கியத்துவம் தரும் இடங்களில் தாக்கம் இல்லாத காட்சிகள் யோசிக்க வைக்குது. லாஜிக் மிரல்களும் ஆங்காங்கே எட்டி பார்க்குது.